யாருக்கு ஏன் பேச தெரியும் உங்கள் இதில்? 126 எம்எல்ஏ வச்சுருக்கீங்கள, நல்லா பேச தெரிஞ்ச ஒரு ஆளை காமிங்க. பார்லிமெண்ட்டில் எம்பியாக போகும்போது கூட வைகோ போய் பேசுவார், உங்கள் கட்சியிலேயே இல்லை. யார் மிகச்சிறந்த பேச்சாளர் இருக்காங்க உங்கள் இதில்? இவனுடைய குறியே ஏழை தான், ஏழை மக்கள் தான். வழியில் இவனுடைய குறி ஏழை மக்கள் மீது தான். அதுதான் நிர்மலா சீதாராமன் கணவரே அவருக்கு எதிராகவும் பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிராகவும் குரல் கொடுப்பதற்கு காரணமே தான். கொஞ்சம் கூட இரக்கங்கிற எண்ணமே இவங்களுக்கு இல்லாமல் போச்சு பிஜேபி. இந்த 3 பேர் படத்தையும் எல்லாருமே பகிஷ்கரிக்கணுங்கிறத தான் நான் சொன்னது. இவர்கள் ஜாதி வழியை தூண்டி விடுவான். சில சமயம் நல்ல படம் எடுக்கிற மாதிரி இருக்கான, உள்ளுக்குள்ளே கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா அதுதான் வரும். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள் என்ன, இன்றைய நாட்டு நடப்பு செய்திகள் என்ன, அதில் நம்முடைய கருத்துக்கள் என்ன, நம்முடைய செய்தி அலசல் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி முதல் செய்தி என்ன செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்மஸ் நெருங்கி கொண்டு இருக்கிறது. சென்னையில் கிறிஸ்மஸ் எல்லாருமே கொண்டாடுவாங்க, விமர்சனையாக கொண்டாடுவாங்க. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட கொண்டாடுவாங்க. அதனால் கிறிஸ்மஸ் வெகு விமர்சையாக சென்னையில் தயாராகிட்டு இருக்காங்க கொண்டாடுவதற்கு. நிறைய பேர் கிறிஸ்மஸ் கேக்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஸ்தவர்களில் நிறைய பேர் வீட்டிலையே கேக் செஞ்சு நண்பர்கள் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அது மாதிரி கேக் செய்யும் பணியெல்லாம் வீட்டிலேயே கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் வீட்டிலேயே வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதில் ஒரு விவிஐபி மட்டும் என்ன பண்ணிட்டாரு, உணவு திருவிழா அப்படின்னு கிறிஸ்மஸை முன்னிட்டு உணவு திருவிழா அப்படின்னு ஒன்று இது பண்ணி அதை மெரினா பீச்சில் இருக்கிற எல்லாத்துக்கும் நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி அவரே கேக் செய்கிறார். அவருக்கு கேக்கு சமைக்கலாம் தெரியும்னு இதுவரை யாருக்கும் தெரியாது. ஆனால் தெரியுது ஒன்றுமோ தெரியல. ஆனால் கேக்கு நானே பண்ணுறேன்னு சொல்லி அவர் தலைமையில் கேக்கை ரொம்ப விமர்சனையாக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் பாருங்கள் யார் அந்த விவிஐபின்னு. தெரியுதுல்ல. ஸோ உதயநிதி தான் கிறிஸ்மஸ் முன்னிட்டு அவரே கேக்கை பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க போகிறதா செய்தி வந்துடும். அது கேக்கு வாயில் வைக்க முடியுதா, நல்லா இருக்கா அப்படிங்கிறத திங்கட்கிழமை நம்ம பார்க்கலாம். அதுவரை செய்தி கிறிஸ்தவர்களை கவர்வதற்காக இதில் உதயநிதி அவர்கள் ஷூட்டிங் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. வெகு விமர்சனையாக கேக் செய்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த வேலை தான் அவருக்கு பொருத்தமான வேலையாக எனக்கு தெரியுது. அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு இதுதான் பொருத்தமான வேலையாக எனக்கு தெரியுது. ஏன்னா விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார், சொதப்பி விட்டார். கார் ரேஸை வச்சு நாய்ங்கள்லாம் காரை விட முந்தி போய் ரொம்ப கேவலமாக போச்சு. அதோட அதுக்கு பார்த்தாரு. உடனே அப்பா பார்த்தாரு, நீ விளையாட்டுத்துறைக்கு லாயக்கு இல்லைப்பா, இப்படி போட்டு சொதப்பிட்டேன், நான் வேறு அமெரிக்கா போயிருந்தேன், எல்லாருமே காரி துப்பி விட்டாங்க, அதனால் ஒன்று துணை முதலமைச்சர் ஆக்குறேன்னார். அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் ஆனார். அங்கேயும் ஒன்றும் எதுவும் உருப்படியாக செய்யலை. இவர் வந்த நேரமோ என்னமோ ஒரே வெள்ளம் 2-3 மாவட்டங்கள் சீரழிஞ்சு போச்சு இவர் வந்த ராசி. அதனால் ரெஜென்ட்டும் என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே பாவம் எல்லா பேர் வயிற்றில் அடித்து அவன் துண்டை காணான் துணியை காணான்னு ஓடி ஒருத்தருக்கும் வருமானம் இல்லாமல் போய் எந்த படமும் இப்போ சரியாக ஓடலை. வந்த படங்கள்லாம் ஃபெயிலியர் இவர் எடுத்த இதெல்லாம். ஆனால் அவருக்கு எல்லாருக்கும் நஷ்டம் வந்தாலும் அவருக்கு 15% அதில் கமிஷன் வந்துடும். அதுலேயும் அதுக்கும் அவர் லாயக்கில்லை அப்படிங்கிற மாதிரி
ஒரு இது வந்துடுச்சு. அதனால் இப்போ இந்த வேலையில் இறங்கிட்டார், இந்த சமையல் வேலை. அதனால் கேக் செய்யும் இதில் தான் ரொம்ப இதுவாக ஈடுபட்டிருக்காரு. அதனால் இதுதான் இன்றைக்கி கிறிஸ்மஸ் செய்தியாக வந்தது. உதயநிதி செய்து கொண்டிருக்கும் சமையல். நாளைக்கு யூடியூப்பில் கூட சில யூடியூப்பில் வரும், சமையல் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு இதை உதயநிதியை நடத்துவார் அப்படின்னு கருணாநிதி டிவிலையும் சன் டிவிலையும் போட்டாலும் போடுவாங்க. ஏன்னா இப்போ சமையல் இது நிறையா வருதில்ல, அது மாதிரி இதுவும் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், போன கிறிஸ்மஸுக்கு இவ்வளோ பாசம் வரலையே. கிறிஸ்தவ இதில் வந்து நானும் கிறிஸ்தவன்கிறாரு. போன கிறிஸ்மஸுக்கு இந்த வேலைலாம் கேக்கெல்லாம் பண்ணலை, ஏன் இப்போ மட்டும் வந்து பண்ணுறாரு அப்படின்னா, விஜய் வந்துட்டார். விஜய் வந்த உடனே கிறிஸ்தவ ஓட்டெல்லாம் விஜய் பக்கம் போயிடும் அப்படின்னு ஒரு பயம் வந்துடுச்சு ஸ்டாலினுக்கு. ஒரு அதான் ஸ்டாலின் சொன்னார், டே போய் கேட்காச்சும் பண்ணடா, எல்லாத்தையும் ஏமாத்துகிற மாதிரி நம்ம அவங்களே ஏமாற்றணும், போய் கேட்க பண்ணுன்னு சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் விஜய் பக்கம் கிறிஸ்தவ ஓட்டுக்கள்லாம் போயிடக்கூடாது. 5% மேலே அந்த ஓட்டு இருக்குது, அது போனால் நம்மளுடைய வெற்றி காலி. அதனால் அவர்களையும் நம்ம கைக்குள்ளே கொண்டு வரணும், அவர்களையும் நம்ம வந்து மூளைச்சலவை செய்து நமக்கு ஓட்டு போட வைக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கேக்கை வந்து தயாரிக்கும் பணி. அதனால் இதை கிறிஸ்மஸ் கேக் அப்படின்னு சொல்கிறத விட உதயநிதியின் அரசியல் கேக் அப்படின்னு பேர் சொன்னோம்னா பொருத்தமாக இருக்கும். அவர் பண்ணின கேக் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நம்ம திங்கட்கிழமை உங்களுக்கு சொல்கிறோம். அடுத்த செய்தி, வெற்றிமாறன் நடித்த சேம் சைடு கோல். வெற்றிமாறன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். சினிமாவில் மூவேந்தர்கள்னு இருக்காங்க. இந்த ரஞ்சித்து, வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், இந்த 3 பேருக்கு என்ன வேலைன்னா ஜாதி வெளியே தூண்டி விடுறது, ஜாதி வெளியே தூண்டி விடுற மாதிரி படங்களை எடுக்கிறது. ஆனால் வெளியில் தெரியாது, உள்ளுக்குள்ளே அப்படியே யோசித்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜாதி வெளி வந்துடும். அதில் உண்மை கதை அப்படின்னு சொல்லிக்கிட்டு கற்பனை கதையெல்லாம் சேர்த்து வருது. மக்களுக்குள்ளே நல்லா சகோதரர்களாக பழகி கொண்டிருக்கும் மக்களுக்குள்ளே ஒரு மோதலை உருவாக்குறது தான் இந்த 3 பேர் வேலை. இதில் வேடிக்கை என்னன்னா, அந்த 3 பேரும் திமுகவுக்கு சொம்பு தூக்குவாங்க. குறிப்பாக உதயநிதிக்கு சொம்பு தூக்குவாங்க. உதயநிதி அவங்க கூட ரொம்ப வெள்ளம் வந்ததுன்னு வைங்க, வெள்ளம் எடுத்த பார்வையிடுறதுனா மாரி செல்வராஜை கூட்டிகிட்டு போவார். ஒரு வெற்றிமாறன் இவர் படம்னா வெற்றிமாறன் இவர் தான், அவங்க தான் ரிலீஸ் லெஜெண்ட் அந்த மாதிரி பண்ணுவார். ஸோ அவங்கெல்லாம் அந்த கூட்டணி, இந்த 3 கூட்டணி வந்து திமுக கூட்டணி. திமுக 9 பேர் கூட்டணி மாதிரி சினிமாவில் ஒரு கூட்டணி இருக்குது. அதில் இந்த 3 கூட்டணி வந்து திமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள். அதனால் இப்போ விடுதலை 2 அப்படின்னு ஒரு படத்தை வெற்றிமாறன் ரிலீஸ் பண்ணார். பெரிய ஆர்டிஸ்ட்டு விஜய் சேதுபதி, அந்த ஈவராவுக்கு சொம்பு தூக்குறோம், அவர் தான் அந்த படத்தில் நடித்தார். யாருமே எதிர்பார்க்காம சேம் சைடு கோல் அடிச்சிட்டாரு வெற்றிமாறன். என்னென்னா, எப்போவுமே இந்த 3 பேர் படம் வந்ததுன்னா அப்பாவும் பையனும் சேர்ந்த படத்தை பார்த்துட்டு ஆஹா ஓஹோ இந்த மாதிரி ஒரு படம் பார்த்ததில்லை, லெஜெண்ட் படம்னாலே இவங்க தான் பார்ப்பாங்க. அதனால் இந்த மாதிரி படம் பார்த்ததில்லைன்னு ஊரை ஏமாற்றுவாங்க. அப்போ தான் கலெக்ஷன் வரும். அதனால் நேற்று அப்பாவும் பையனும் நைட்டு உட்காந்து, பையன் சொல்லிட்டாரப்பா நம்ம ஆள் படம்ப்பா, நம்ம வெற்றிமாறன், அதனால் நம்ம 2 பேரும் பார்த்துப்பா, நம்ம பார்க்குறோம்ப்பா, பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லணும்ப்பா அப்படின்னாரு. சரி ஒன்று பண்ணி வீட்டுக்கு வந்துடு, 2 பேரும் ஒன்றா பார்த்துருவோம்னு அப்பாவும் பையனும் உட்காந்து நேற்று படம் பார்த்தோம் வீட்டில், விடுதலை 2. அதில் வந்துக்கிட்டு நம்ம இவருக்கார விஜய் சேதுபதி அவர் ஒரு வசனம் பேசுகிறார். இந்த நாட்டில் பிறப்பால் ஒருவன் அதிகாரத்துக்கு வருவது, பதவிக்கு வருவது என்னைக்கு ஒழியுதோ அன்னைக்கு தான் அந்த நாடு உருப்படணும்னு ஒரு வசனம். அரண்டு போயிட்டார் இவர் உதயநிதி. உடனே ஸ்டாலின் திரும்பி பார்க்குறாரு, என்னடா இது நம்ம ஆளுங்க என்ன சேம் சைடு கூட அடிச்சிட்டாங்க அப்படின்னாரு. ஆமாப்பா நானும் எதிர்பார்க்கல, எப்படி இந்த வசனத்தை சேர்த்தாங்கன்னு தெரியலையப்பா அப்படின்னு சொல்லுடா, எப்படிடா அந்த படத்தை நம்ம பாராட்டுறது, நம்மளே தாக்கியிருக்கானடா அப்படின்னு அவர் சொன்ன உடனே உதயநிதி தான்ப்பா கொஞ்சம் இருங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த இவருக்கு வெற்றிமாறனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, என்னைய மானத்தை வாங்கிட்டீங்க, ஏதோ இந்த விஜய் வந்து எங்களுக்கு வாரிசு அரசியல்னு பேசினாருன்னு சொல்லி அவரை போட்டு நாங்கள் பாடாப்படுத்தி அவருக்கு தொந்தரவு கொடுத்து அவரை வந்து அவருக்கு எதிராக எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து இந்த ஆதவ அர்ஜுன் வேறு வந்துக்கிட்டு வாரிசு அரசியல்னு சொன்ன உடனே திருமாவளவனை அவரை கட்சியை விட்டே விளக்க வச்சோம்.
விஜய் வந்த கூட்டத்துக்கு திருமாவளவன் போகக்கூடாதுன்னோம். எல்லாமே என்னென்னா வாரிசு அரசியல்னு எங்களை தாக்கணும் அப்படின்னு தான் பண்ணோம். கடைசி பார்த்தா நீங்களே வாரிசு அரசியல்னு எங்களை போட்டு சேம்சேல் கூட வச்சு எங்கள் அப்பாட்ட பேரை கெடுத்துட்டீங்களையா அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். இப்போ அவர்கிட்ட புலம்பியிருக்காரு, இவர்கிட்ட வெற்றிமாறன்ட்ட. அவர் சார் நான் பார்க்குறேன் சார், எப்படி வந்ததுன்னு தெரியல, நான் கட் பண்ண சொன்னேன் அப்போவே அந்த எடிட்டர்கிட்ட, அவன் அந்த கவுத்துட்டான் சார், கவுத்துட்டான், நான் படம் ஓடிச்சு யார் என்னால் மானம் போயிடுச்சு யாருன்னு இருக்காது, சரி பார்த்துட்டு இடையில கரெக்டாக இது பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தியிருக்காராம். ஆக நல்ல படம். இந்த ஒரு 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 வசனத்துக்காகவே எல்லோரும் தியேட்டரில் போய் படம் பார்க்காதீங்க, இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு பார்க்காதீங்க. ஏன்னா இந்த 3 பேர் படத்தையும் எல்லாருமே பகிஷ்கரிக்கணுங்கிறது தான் நான் சொன்னது. இவர்கள் ஜாதி வழியை தூண்டி விடுவான். சில சமயம் நல்ல படம் எடுக்கிற மாதிரி இருக்கான உள்ளுக்குள்ளே கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா அதுதான் வரும். அதனால் படத்தை பார்க்க வேணாம். இந்த ஏதாச்சும் இதில் வரும், டிவியில் இப்போ போடும்போது இந்த காட்சியை குறிப்பாக பார்த்து ரசியுங்கள். வெற்றிமாறன் நடித்த சேம் சைடு கோலை பற்றி பார்த்து எல்லோரும் ரசியுங்கள் அப்படிங்கிறது அடுத்த செய்தி. அடுத்தது, இன்றைக்கும் ஸ்டாலின் உலகில் இருக்காரு. என்ன தான் சொல்கிறேன்ல, டெய்லி 2 பேரும் மாறி மாறி. இன்றைக்கி போய் உதயநிதி கேக்கு வந்து பண்ணி அது ஒரு செய்தி. ஆனால் வாயை திறக்கலை. ஆனால் ஸ்டாலின் வாயை திறந்துட்டார். என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இது தெரியுமில்ல, பார்லிமெண்ட்டில் ஒருத்தனுக்கு அடிச்சுக்கிறான், மண்டெல்லாம் உடஞ்சி போச்சு. கொலை முயற்சி வழக்கு யார், ராகுல் காந்தி மேலே. ராகுல் காந்தி மேலே அத்தனை செக்ஷனில் கேஸை போட்டாங்க. கலையபுரமாக இருக்குது உங்களுக்கு பார்லிமெண்ட்டே, பேச முடியலை. யாரும் ஒருத்தர் பார்த்து உயிரை காப்பாற்றிக்கிட்டு போகிறாங்க. பாஜக எம்பி மண்டையை உடஞ்சி போச்சு. ஆனால் கனவுல இருந்தாருன்னு நினைக்கிறேன் ஸ்டாலின். இன்றைக்கி ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அதாவது நம்ம திமுக எம்பிக்கள் பார்லிமெண்ட்டில் நடந்து கொள்வதை பார்க்கும்போது, அவர் பேசுவதை பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்கிறது. இன்றைக்கி தான் திராவிட இயக்கம் எங்கள் திராவிட இயக்கம் எந்த அளவுக்கு இந்தியா புறாம் ஒரு தன்னுடைய புகழ் கொடியை நாட்டி கொண்டு இருக்கிறதுன்னு நினச்சி பெருமைப்படுறேன். அங்கே மண்டை உடைச்சிக்கிட்டு இருக்கான். இவர் பேசுகிறத சொல்லாது. எவன் பேசுனா 2 நாள் எவனும் பேசலையே. 2 நாளாக மண்டை உடைக்கிறான், அடிக்கிறான், ஒருத்தன் இது பண்ணிக்கிறான், பெஞ்சு மேலே ஏறி ஓடுறான். எல்லாம் இந்த திமுக எம்பிக்கள். இப்போ நான் அப்போவே நினச்சேன், இந்த 25 எம்பி போனோன்னா இங்கே உள்ளவனெல்லாம் சொல்லி கொடுத்துட்டான், நாங்கள்லாம் இப்படி தாண்டா பண்ணுவோம். நல்லா போயிட்டு இருந்தது பாவம் காங்கிரஸ்காரன். இவங்க போய் இதை பண்ணிட்டாங்க, மண்டே உடையுது. ஆனால் இவர் மட்டும் சொல்கிறாரு. அவங்க பேசுகிறத நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல் என்றைக்கு உருப்படியாக பேசியிருக்கீங்க அதை சொல்லுங்கள். என்றைக்கு உருப்படியாக பேசியிருக்கீங்க? உங்கள் அப்பா நாடாவை ஒழித்து பாவாடையை திறந்துன்னு அப்படி தான் பேசினார். உங்கள் அப்பா என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ அதுதான் பேசினார். நல்லா பேசி உங்களுக்கு எந்த எம்பி பேசியிருக்கான்? ஏதோ கனிமொழி போய் பேசுகிறதா சொல்கிறார். கனிமொழி தமிழில் பேசுகிறாங்க, இங்கே அவனுக்கும் புரியலை, மண்டையை வச்சுக்கிட்டு இருக்கான். ஆங்கிலத்தில் பேசுனா ஏதோ எழுதி அங்கேருந்து கொண்டு வந்துக்கிட்டு அதை பார்க்குது, என்னமோ இது பண்ண மாதிரி படிக்கிறாரு. தமிழ் அவங்க பேசுகிற இங்கிலீஷும் அங்கே நீங்கள் போய் கேளுங்க, நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்ககிட்ட கேளுங்க. அப்புறம் இவங்க தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்க ஏதாச்சும் ஒன்று பேசி அதை மட்டும் எடுத்து அந்த இவங்ககிட்ட கட்டிங் வாங்கி சன் டிவியில் இதில் போட வைக்கிறாரு. மம்தா பானர்ஜி கட்சி டிஎம்சியை சேர்ந்த 2 பெண் எம்பிகள் வெளுத்து வாங்குகிறாங்க. மம்தா பானர்ஜியே சொல்லலை, நான் என் எம்பிகள் பேச்சை கேட்டு பெருமை அடைகிறேன். எங்கள் டிஎம்சி கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இந்த அளவுக்கு இந்தியா முழுவதும் புகழ் பெற்று விட்டதுன்னு சொல்லலை. இந்த 2 பேரை வச்சுக்கிட்டு ஒரு சொல்ல டிஆர் பாலு பேசுகிற இங்கிலீஷ் அவங்க எல்லாருக்கும் தெரியும். அது இங்கிலீஷ்காரெல்லாம் வந்தாட்டா பிச்சுட்டு ஓடிடும். என்னையே அது ஒரு புது லாங்குவேஜாக இருக்குது. அப்படி அது மாதிரி பேசுகிறவங்க என்னமோ வெளுத்து கட்டுற மாதிரி. யாருக்கும் ஒழுங்காக பேச தெரியாது. நீங்கள் எப்படி பேசுனீங்க? சட்டசபையில் எடப்பாடி பேசும்போது அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்துட்டு இப்போ வாயை திறக்காமல் காதை அப்படியே மூடிக்கிட்டு கேவலப்பட்டீங்களே 2 நாளைக்கு முன்னாடி. நீங்கள்லாம் எங்கே பேசுங்க? அதுதான் உங்கள் துரைமுருகன் பேச வேண்டியது தானே. யாருக்கு ஏன் பேச தெரியும்? உங்கள் இதில் 126 எம்எல்ஏ வச்சுருக்கீங்களா? நல்லா பேச தெரிஞ்ச ஒரு ஆளை காமிங்க. பார்லிமெண்ட்டில் எம்பியாக போகும்போது கூட வைகோ போய் பேசுவார், உங்கள் கட்சியிலேயே இல்லை. யார் மிகச்சிறந்த பேச்சாளர் இருக்காங்க உங்கள் இதில்? கனிமொழி பேசுகிற இங்கிலீஷையும் இதையும் வச்சுக்கிட்டு இதை மிக பெருமையாக பேசுகிறார் ஸ்டாலின். அதுவும் எங்கள் திராவிட மாடல் அந்த அளவுக்கு இந்தியாவிலே இதாகி போச்சுன்னு சொல்கிறது கேவலத்திலும் கேவலம்.
அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். அடுத்த செய்தியை பார்ப்போம். ஜாஃபர் சாதிக் வழக்கில் நீதிபதி ஓடிட்டார். எப்பா நீ வழக்கை விட்டுருங்கிறாரு. ஏன் போகிறாரு? அதுதான் முக்கியம். இது யார் சம்மந்தப்பட்ட வழக்கு? திமுக சம்மந்தப்பட்ட வழக்கு. ஜாஃபர் சாதிக்கு திமுகவில் பதவியில் இருந்தவர். அயலான் அணி அதில் பதவியில் இருந்து உதயநிதிக்கு 7 லட்சம் ரூபா டொனேஷன்லாம் கொடுத்துருக்காரு அந்த வழக்கில். அப்போ திமுக சம்மந்தப்பட்டது. இப்போ திமுக சம்மந்தப்பட்ட வழக்கிலன்னா ஏன் ஓடுறாங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நமக்கு வெளியிலேயே தெரியாது என்னென்ன வேலை பண்ணுவாங்க தெரியுமா? மொட்டைக்கடிதாசி எழுதுவோம் ஜட்ஜுக்கு, உன் உயிருக்கே ஆபத்து, இது மாதிரிலாம் எழுதுவான். ஏன்னா ஹைகோர்ட்டில் ஒரு நீதிபதி பெண் நீதிபதிக்கு இவங்க மிரட்டல் கடிதம் எழுதி சிவசங்கர் பாபா வழக்கில் அவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு அவர்களுக்கு மிரட்டல் கடிதம் எழுதி அவர் ஜாமீன் உத்தரவு போடும்போது இந்த மாதிரி என்ன மிரட்டுறாங்கன்னு பதிவு செஞ்சார். அதுக்கடுத்தது ஏற்கனவே ஒரு நீதிபதி ராசா ஒருத்தருக்கு பெயில் கொடுக்க சொல்லி ரகுபதிங்கிற ஜட்ஜுக்கு மிரட்டியிருக்காரு. அவரே சொல்லிட்டார் என்ன மிரட்டுறாங்க. அதே மாதிரி இப்போ ஒவ்வொருத்தங்களாக ஓடுறாங்கன்னா எல்லாத்தையும் மிரட்டுவான், ஃபோன் பண்ணி மிரட்டுவான். கட்சிக்காரங்களை வந்து ஃபோன் பண்ணி ஏதாச்சும் எதிராக கொடுத்தா ஒன்று காலி பண்ணிடுவேன், குடும்பத்தை காலி பண்ணிடுவேன், குழந்தைகளை பேர குழந்தைகளை காலி பண்ணிடுவேன், இப்படிலாம் சொல்லுவாங்க. மொட்டைக்கடிதாசி போடுவான். இதில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும். இல்லைன்னா ஏன் நீதிபதி விட்டுட்டு ஓடுறாரு ஜாஃபர் சாதிக்? ஒழுங்காக விசாரிக்க விடக்கூடாது. இதுதான் திராவிட மாடல். இதைத்தான் அடிக்கடி இது ஸ்டாலின் சொல்லுவார், திராவிட மாடல். நிறைய நீதிபதிகள் வர்ற மிரட்டலில் சொல்ல மாட்டாங்க, அது மாதிரி மிரட்டலும். அதனால் ஜாஃபர் சாதிக் விஷயத்தில் நீதிபதி விளையிருக்காருன்னா அதுக்கு ஏதாச்சும் மிரட்டல் அது இப்போ காரணமாக இருக்குமோங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது. ஏன்னா டிஎம்கேவோட மோடஸ் ஆப்பரண்டி தானே ஜட்ஜுகளை மிரட்டி வழக்கை விசாரிக்காமல் தடுப்பது. அதனால் திராவிட மாடல் இதற்கு பின்னால் இருக்குமோ என்ற சந்தேகம் எங்களுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது அடுத்த கருத்து. திருநெல்வேலியில் கோர்ட்டுக்கு வந்தவரை வெட்டிவிட்டாங்க இளைஞரை. உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்து ஏன்டா பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவர் வரும்போது 25 போலீஸார் ஆயுதம் ஏந்திய போலீஸார் இருக்காங்க. இவன் வந்து வெட்டும்போது எல்லா போலீஸும் ஓடிட்டாங்க, ஆயுதத்தை கையில் வச்சுருக்கிறாரு. நீதிபதி கேட்குறாரு, ஏன் ஆயுதத்தை வச்சுருந்த முட்டுக்கு கீழே சுட வேண்டியதானையா? தெரிஞ்சால் சுட்டுருவாங்கள்ல, சுட தெரியாத. என்னென்னு கேட்டிங்கன்னா காவல்துறை அப்படி போச்சு. ரெஃப்ரெஷர் ட்ரைனிங்னு இருக்குது. ஆரம்பத்தில் சொல்வதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, 1 வருஷத்தில் அதை மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சொன்னதை வச்சுக்கிட்டு கையில் துப்பாக்கி கொடுப்பாங்க. துப்பாக்கியில் சுட்டு அனுபவம், தொடர்ச்சி சுட்டு அனுபவம் இருக்கணும். அப்போ தான் துப்பாக்கியால் சுட முடியும். இந்த கிரைசிஸ் சுச்சுவேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இது வரும்போது, ஒரு அவசர நிலை வரும்போது, ஒரு நெருக்கடி வரும்போது அதை எப்படி சமாளிக்கணும்னு பாவம் போலீஸ்காரங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல. 25 பேர் வச்சுருக்கீங்கன்னா 2 பேரும் ஒழுங்காக சொல்லணும்னு வச்சு சொல்லிக் கொடுக்கணும்ல. அதை சொல்லிக் கொடுக்கல. நீதிபதி கேட்குறாரு, அறிக்கை கொடுங்க. நீ என்னத்தை அறிக்கையை கொடுக்குறது? நாங்கள் எல்லாம் துப்பாக்கியோடு தான் போனோம், சுட தெரியாது. அந்தளவுக்கு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கலன்னா சொல்ல முடியும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நீதிமன்றத்துக்கு வரும்போது தான் கொலைகளே நடக்குது. அப்போ தெரிஞ்சுக்கிறீங்கல்ல, நீதிமன்றத்துக்கு வரும்போது கரெக்டாக எதிர்த்தரப்பு வந்து பிளான் பண்ணி திட்டமிட்டு வெட்டலான்னு தெரியுதில்ல. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா வீடியோ கான்ஃபரன்சிங் வந்துருச்சு. இந்த மாதிரி கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களோ கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராதிங்க. சம்மந்தப்பட்ட காவல் நிலையங்களுக்கு வச்சு அங்கேருந்து வீடியோ கான்ஃபரன்சிங் கோர்ட்டுக்கு பண்ணுங்கள். காவல் நிலையத்துக்குள்ளே உள்ள நுழைய பயப்படுவான். அதனால் அதை பண்ணுங்கள். என்கவுண்டர்னு சொல்கிறீங்கள, இதில் தான் தேவை. இந்த மாதிரி வந்து வெட்டுறான்ல, அவனை என்கவுண்டர் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு பயப்படுவான்டே, கோர்ட்டில் வரும்போது இது பண்ணால் சுட்டு கொண்டுருவான்டா அப்படிங்கிற பயம் வரும்ல. இதுதான் என்கவுண்டர் பண்ண வேண்டிய முதல் வழக்கு. முக்கியமான வழக்கு இப்படி தான், இதில் தான் பண்ணணும். அதனால் காவல்துறை சுதாரியுங்கள். இந்த மாதிரி கோர்ட்டு முன்னாடி வந்து வெட்டுறவன் யாராக இருந்தாலும் அடிங்க, என்கவுண்டர், அதோடு அடங்கிடுவாங்க. அதே மாதிரி குற்றவாளிகளை, முக்கியமாக கொலை குற்றவாளிகளை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராதிங்க. அங்கேருந்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில் அவங்களுக்கு இது பண்ணி கோர்ட்டு இதை வந்துக்கிட்டு விசாரணை வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் நடத்துங்க அப்படிங்கிறது தான் அடுத்த செய்தி.
அதே நீதிமன்றம் இன்னொன்று எடுக்கலாம். இந்த சிலை கடத்தல் வழக்கு, அதில் பார்த்தீங்கன்னா 300 வழக்குகள் சம்மந்தப்பட்ட ஆவணமே காணாமல் போயிடுச்சு. சிலை கடத்தியிருக்கான், அதுக்கு ஆவணம் கிடச்சிருச்சு, எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா 300 வழக்கில் இதே காலி, ஆவணமே. எடுத்தது யார்? ஏன் முன்னாடி இருந்த ஆட்சியிலெல்லாம் இப்படி திருடு போகலையே, சிலை கடத்தல் பண்ணவன் திருடு போகலையே. காரணம், சிலை கடத்தல் பண்ணவனுக்கு ஆளுங்கட்சிக்கும் தொடர்பு இருக்கணும் இல்லை, அதனால தான் காணாமல் போகுது. எப்படி காவலத்தை விட்டு போயிடும். ஒன்று சில போலீஸ்காரங்க இருக்காங்க, இப்போ சிசிபி சென்ட்ரல் கிரைம் பிரான்ச், மத்திய குற்ற ஆவணம் குற்றப்பிரிவுன்னு இங்கே இருக்குது சென்னையில். அதில் இந்த லேண்ட் கிராபிங், அதாவது உங்களுக்கு நில அபகரிப்புன்னு இருக்குது, அதெல்லாம் அவங்க தான் விசாரிப்பாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது, இப்போ ஒரு வழக்கு எனக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு, அதில் ஒரு ஆள் என்ன பண்ணுறான், மோசடி பண்ணி மற்ற ஆளுங்க கையெழுத்தெல்லாம் இவன் போட்டு, போலியாக அதை எடுத்துடுறான், ஒரு வீடையே அபகரிச்சிடறான். சம்மந்தப்பட்டவர்களை நீ வந்தனா உன்னை கொலை பண்ணிடுவேன்ட்டான். யாரும் புகார் கொடுக்கலை. அப்புறம் நான் போய் புகார் கொடுத்தேன், இந்த மாதிரி இவன் மோசடி பண்ணுறான், இவனுக்கு இதுதான் வேலை, இல்லாதான் மற்றவங்க கையெழுத்தெல்லாம் போட்டுட்டான்னு சொல்லி கமிஷனர்கிட்ட இருந்து, ஜார்ஜின்னு ஒரு கமிஷனர் இருந்தார், அவர்கிட்ட இருந்து நீதி கொடுங்கய்யா, இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணி எடுத்துக்கிட்டான், அந்த லீகலை வாரிசுகள்லாம் ஓடிட்டாங்க, கொலை பண்ணுவேங்கிறான், பிடிங்கயான்னு ரொம்ப வேகமாக எடுத்தால் எல்லாமே புருவாகி போச்சு. புருவாகி போன உடனே வழக்கே போடல. இப்போ மறுபடியும் 2-3 வருஷம் ஆகி ஒரு ஒரு கூடுதல் கமிஷனரை போய் பார்த்தேன். ஒரு பெண், அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியாததா, தீயை வச்சு கொளுத்திடுறாங்க சார் இங்கே எல்லாத்தையுமே, அப்படியே சொன்னார். மத்திய குற்றப்பிரிவில் நில அபகரிப்பு சம்பந்தமாக எவன் தப்பு பண்ணானோ அவன்கிட்ட 10 லட்சம் 20 லட்சம் நான் போய் கொடுத்தனே, அவன்கிட்ட லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கி, ஆளுங்க யாருன்னு எனக்கு தெரியும், அவன்லாம் இப்போ உதவி கமிஷனராக உட்காந்துருக்கான். அந்த இன்ஸ்பெக்டர் 10 லட்சம் வச்சு மிரட்டுறாங்க, இந்த அபார் உனக்கு எதிராக வந்திருக்கு, 10 லட்சம் கொடுத்தோன்னே கிழிச்சு போடுறான், இல்லை தீயை வச்சு கொடுத்துறான். இது இங்கே சகஜமாக நடக்குது. ஒரு கூடுதல் கமிஷனர், உங்கள் பேரை கூட நான் சொல்ல ரெடி, அவங்களே சொல்லிட்டாங்க, உங்கள் ஃபைல்லாம் தீ வச்சு கொளுத்திட்டான் சார், ஒன்றும் இல்லைன்னு. அப்போ காவல், இந்த எல்லாத்துக்கும் நம்ம திமுகவை சொல்லக்கூடாதுல்ல, காவல்துறையில் இருக்கிற கருப்பாடுகளே இந்த வேலை பண்ணியிருக்கலாம். கோயில் சொத்துக்களை கொள்ளையடிச்சானே, அதுக்கான ஆதாரம் இருந்ததை எவன் கொள்ளையடிச்சானோ அவனை கூப்பிட்டு, இந்த பார் உனக்கு சம்மந்தமாக அவ்வளோ ஆதாரம் இருக்குது, பணத்தை கொடு அப்படின்னு வாங்கிட்டு கொளுத்தி இருக்கலாம். அதுதான் சுப்ரீம் கோர்ட்டு கேட்குறாங்க. என்னையா அநியாயமாக இருக்குது, உதவி இவரை கூப்பிடியா உள்துறை செயலாளரை, குற்றவாளி பூரா தப்பிச்சிருவானையா, எல்லாம் கோயில் சிலை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உள்துறை செயலாளரை வர சொல்லியிருக்காங்க, எப்படி திருடு போச்சுன்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்ல முடியும்? ஒன்று இந்த காவல்துறையை சேர்ந்த கருப்பாடுகளை எடுத்துருக்கணும், இல்லை திமுககாரர் ஏதாச்சும் சம்மந்தப்பட்டிருக்கணும், அவங்க சொல்லி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா திமுகவுக்கு தான் கோயில் பிடிக்காதுல்ல, கடவுள் பிடிக்காதுல்ல, அவங்களுக்கு ஈவரா சிலை பிடிக்கும், கருணாநிதி சிலை பிடிக்கும், சிவபெருமான் சிலை பிடிக்காது, பெருமாள் சிலை பிடிக்காது. அதனால் அவங்க பார்த்தாங்க, இந்த சிலையை பூரா காலி பண்ணிட்டான் நம்மால், அவனை காப்பாற்றுங்கடான்னு பண்ணிட்டாங்களா அப்படின்னு சந்தேகம் வருது. உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்காங்க, என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு பார்ப்போம். காரணம் திராவிட மாடல் இப்படி தானே போகும், கோயில்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பாவம் பொன்மாணிக்கோவில் போய் ஊராக சிலையெல்லாம் எடுத்து சிலை இது பண்ணவனெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்தாரு, எல்லாத்தையும் இங்கே காலி பண்ணிட்டான். காலி பண்ணிட்டு என்ன பண்ணால், அதான் இப்போ சேகர்பாபு வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. சேகர்பாபு இன்னமும் கோயிலுக்கெல்லாம் நான் பிடித்தேன், கோயில் இது அது நடைபெறும் இது நடைபெறுங்கிறாரு. சேகர்பாபு உங்களை தான் கேட்குறோம், 300 கோயில் சிலையை திருடிட்டு போன பேப்பர்லாம் காணாங்கிறாங்களே, நீங்கள் தானே இந்து அறநிலையத்துறை அமைச்சர், உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா தூக்கிட்டு போனவன் யாருன்னு? இல்லை திமுககாரன்னு சொல்லி உங்கள்கிட்டயே சொல்லி உங்கள் தலைவரை தூக்க சொன்னாரா? இதெல்லாம் சந்தேகம். பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான். சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதில் சொல்லுங்கள். சுப்ரீம் கோர்ட்டுக்கு எவ்வளோ தான் பதில் சொல்லுவீங்க? செந்தில் பாலாஜி கேஸெல்லாம் காரி துப்புறாங்க. ஆனால் காரி துப்புறாங்கிற உள்ள சுப்ரீம் கோர்ட்டையோ செந்தில் பாலாஜியை பதவி விட்டு தூக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறான். இப்போ பாருங்கள், ஜனவரி 15 வரை போட்டாங்க. அவன் தெரிஞ்சுக்கிட்டாங்க, இது சுப்ரீம் கோர்ட்டு உடனே சொல்ல வேண்டியது தானே, இது இல்லை
ஒரு குற்றவாளி அவன் மந்திரியாக வச்சுருக்கீங்க, எல்லாம் தடயங்களை அழிப்பான், உடனே பந்திரிப்பது சுட்டு தூக்குன்னு சொல்ல எவ்வளோ நேரம் ஆகும்? உடனே அவன் வக்கீல் மாத்திரான், அதுக்கு ஒரு 10-15 இது. அதுக்கப்புறம் அறிக்கை கொடுன்னு, அதுக்கு ஒரு 10-15 நாள். அதுக்கப்புறம் அறிக்கை கொடுக்கலன்னு, ஏன் அறிக்கை கொடுக்கல, எழுத்து மூலமாக கொடுன்னு, அதுக்கு ஒரு மாதம் போட்டாங்க. வக்கீலை வர மாற்றிருக்காங்க. அதனால் செந்தில் பாலாஜி ஜாலியாக உட்காந்துருக்காரு. ஸ்டாலின்கிட்ட கேட்டால் இவங்க வேலை இல்லையா, நீ பாட்டு கொள்ளையடிப்பா, நீ கொண்டாந்து கொடுப்பா, அவன் படுக்க சொல்லிட்டு போட்டோம். கடைசி ரொம்ப இதானா ஒரு 10 வக்கீல் இருக்கான், நமக்கு 50 கோடி கொடுத்தா அது பண்ணிடுவான், நீ பாட்டுக்கு இல்லைன்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ அதையும் தூக்கி ஜனவரி 15 போட்டாங்க. அதனால் இந்த கோயில் இதாச்சும் என்ன ஆச்சுங்கிறத சுப்ரீம் கோர்ட்டு கண்டுபிடிச்சி மற்றவங்களுக்கு தண்டனை கொடுங்க, தண்டனை வாங்கி கொடுக்க முடிந்தால் கொடுங்க, இல்லைன்னா சிவசொத்து குலநாசம். எவன் ரெக்கார்டை எடுத்தானோ அவன் குடும்பமும் காலி, எவன் இந்த திருட்டுதில் ஈடுபட்டானோ அவங்க குடும்பமும் காலி. சிவசொத்து நிச்சயம் குல நாசத்தை செய்யும். அவர் யார் குலத்தை நாசம் செய்ய போகிறார் என்று தெரியவில்லை. இதில் உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியலை. போலீஸ்காரன் பண்ணானா இல்லை திராவிட மாடல் பண்ணானாங்கிறது கடவுளுக்கே வெளிச்சம் அப்படிங்கிறது அடுத்த கருத்து. அடுத்தது பிஜேபியின் சித்து விளையாட்டு, அதையும் பாருங்கள். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, பாப்கார்ன் சாதாரண ஆளுங்க சாப்பிட்றது 18% ஜிஎஸ்டி அறிவிச்சிட்டாங்க. இதே வேலையை உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த நிர்மலா சீதாராமன். எதுலடா வரி போடலாம், எவனடா ஒரு வழி பண்ணலாம் போட்டாங்க. ஜிஎஸ்டி 18%. எது பாப்கார்ன், ஏழை மக்களின் உணவு. எந்த பணக்காரனையும் சாப்பிட மாட்டான் பாப்கார்ன். தமிழ்நாட்டில் வெளியிடங்களில் இருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது. நம்ம கோர்ட்டில் சென்னையில் இருக்கிற தியேட்டரில் நாங்கள் படம் பார்க்க போனோம்னா டிக்கெட் எவ்வளோ தெரியுமா? 100 ரூபா, 150 ரூபா. உள்ள பாப்கார்ன் வாங்கினா 250 ரூபா ஒரு பாப்கார்ன். இதுக்கு முன்னாடி 250 ரூபா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டிக்கெட்டே 150 ரூபா தான், பாப்கார்ன் 250 அந்த உள்ளுக்குள்ளே அப்படி தியேட்டரில். இனி பார்த்தாங்க அவங்க போடுறா 18%ன்னு நிர்மலா சீதாராமன். அங்கே உட்காந்துருக்கான். கேட்டால் சொல்லுவாங்கள்ல, நானாக போட்டேன். அது ஜிஎஸ்டி கவுன்சில் போட்டு, இந்த கவுன்சிலில் இருக்கிறவன்லாம் யார், திருடன். மாநில அரசாங்கம் உட்காந்துருப்பான். அவனுக்கு என்னென்னா நமக்கு நிறைய வரி வருது, அவனும் சேர்ந்து எவனாச்சும் கேட்குறான், நான் மத்திய அரசாங்கத்தை பார்த்தியோ இப்படி போட்டு மக்களை வதைக்கிறையா, எதுக்கையா போடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கணும்ல, கேட்க மாட்டான். ஏன்னா அவன் தான் 1ஆம் நம்பர் திருடன், இவங்களுக்கு துணை போடுவேன். நீங்கள் போடுங்க. கேட்டால் பாருங்கள் அந்த மத்திய அரசாங்கம் இவ்வளோ போடுறான் ஜிஎஸ்டி அப்படிம்பாங்க. அதனால் போட்டு விட்டாங்க 18. நான் சொல்கிறேன், அது ஏழை மக்களின் இது. தியேட்டரில் தான் அவ்வளோ, தியேட்டரில் 400 ரூபாய்க்கிடுவான். எப்போவுமே இந்த பாப்கார்னை எங்கே செய்கிறாங்கன்னு ரொம்ப பேருக்கு தெரியும். அது ஒரு குடிசை தொழில் மாதிரி. ஒரு சின்ன ரூம் எடுத்து அங்கே வீடுகளில் தான் அதை செய்கிறாங்க. அதில் ஒரு 4-5 பேர் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு இதில் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா, நானே பார்த்துருக்கேன், ஒரு பாக்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா அதை எவ்வளவுக்கு விற்பாங்கிறீங்க, 10 ரூபா. பாப்கார்னை விற்கிறது 10 ரூபா. அதில் அவனுக்கு 1 ரூபா 2 ரூபா கிடைக்கும் இதுக்கு, ஒரு பாக்கெட்டுக்கு. இப்போ அவன் 2 ரூபா ஜிஎஸ்டி ஏற்றிட்டான். அவன் வயிற்றில் கையை வச்சுட்டான். இந்த குடிசை தொழில் மாதிரி வச்சுக்கிட்டு செய்கிறான்ல, அவனெல்லாம் மூடிடுவான். ஜிஎஸ்டி கொடுக்க முடியாமல் மூடிடுவான். இவங்க ஐடியாவே அதுதானே, பிஜேபி ஐடியாவே. காலி பண்ணணும் அவன் எல்லாத்தையும். எவனும் தொழில் நிறுத்தக்கூடாது, எல்லாம் வீட்டுக்கு போகணும். ஒன்று வரி கொடு, இல்லைன்னா வீட்டுக்கு போகும். இப்போ ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, செஸ் ஒலிம்பியாட்டில் உலக சாம்பியனாக வந்தவனுக்கு 11 கோடி கிடச்சதில் 4 கோடி கொள்ளையடிச்சிட்டாங்க இன்கம் டேக்ஸு. இன்றைக்கி ஒரு செய்தி என்ன வந்திருக்குன்னா, விஜய் டிவின்னு ஒன்று இருக்குது, அதில் சூப்பர் சிங்கர்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அந்த நிகழ்ச்சியில் ஏழை பெண்கள்லாம், குடிசை வீட்டில் இருக்கிற ஏழை பெண்கள், நடுத்தர பெண்கள் கூட அவ்வளோ அழகாக பாடி பரிசு எடுக்கிறாங்க. அந்த டிவியில் என்ன அறிவிச்சிருந்தாங்கன்னா, 40 கோடி ரூபாய் இல்லை 60 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு முதல் பரிசுன்ட்டாங்க. அதில்ப்போ ஒரு ஏழை பெண்ணு நல்லா இதாகி பாட்டு படித்து அதில் பார்த்திங்கன்னா 60 கோடிம்பாங்க. ஆனால் ஒரு வீடை கட்டியிருப்பாங்க. அது ஒரு இடம், ஒரு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கட்டியிருப்பாங்க, முக்கியமான இடத்துல இருக்காது. பேருக்கு அது 60 லட்சம் அந்த வீட்டோட மதிப்பு சொல்லுவாங்க. பேருக்கு 60 லட்சம். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது விற்கணும்னு போனீங்கன்னா அது 20 லட்சம் 25 லட்சத்துக்கு தான் வாங்குவாங்க. அதனால் இந்த ஏழை பெண் பாவம், ரொம்ப ஏழை இதில் இருக்கிற பெண் ஃபஸ்ட் ப்ரைஸ் அந்த பெண்ணோட திறமையால் ஜெயிச்சாங்க. 60 லட்சம் வீடு பரிசுன்ட்டாங்க.
இன்கம் டேக்ஸ்காரன் சொல்லிட்டான் 20 லட்சம் கட்டுன்ட்டான். இப்போ இது கட்டு இன்கம் டேக்ஸ் வருமான வரி கட்டுன்ட்டான். அது பேருக்கு தான் 60 லட்சம். சரி, அந்த பொண்ணு பார்த்தா வீட்டில் குடி போக முடியலை, ஏன்னா 20 லட்சம் இன்கம் டேக்ஸ் கட்டணும். 20 லட்சத்துக்கு அந்த பொண்ணு எங்கே போகும்? அவங்களே பாவம் சாதாரண இதில் இருக்குது. 20 லட்சம் கொடுக்க முடியலை. இன்கம் டேக்ஸ் எல்லாம் வீடை விற்று கொடுக்கணும். வீடை போய் விற்கணும்னு கேட்டால் 20 லட்சத்துக்கு தான் கேட்குறோம். அப்போ அந்த வீடு 20 லட்சத்துக்கு கொடுத்து இன்கம் டேக்ஸ் 20 லட்சத்தை கொடுத்துட்டு அந்த அம்மா வெறுங்கையோடு, அந்த பொண்ணு வெறுங்கையோடு வீடுக்கு போக வேண்டியது தான். இது நடந்த இந்த பொண்ணோட பேட்டியே வந்திருக்கு. 2 நாட்களுக்கு முன்னாடி இந்த பெண் பேட்டி கொடுத்துருக்காங்க. டைட்டில் கொடுத்தாங்க, கூட வீடும் கொடுத்தாங்கல்ல, அதெல்லாமே நீங்கள் எங்களுக்கு காட்டவே இல்லையே. வீடு எல்லாருமே கேட்குற கொஸ்டின் தான். இப்போ ஒரு ப்ரைஸ் இவ்வளோ லட்சம் மதிப்புள்ள ஒரு ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னா கம்பல்சரி நம்ம கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். கிஃப்ட் கொடுக்குறவங்கள நமக்கு பெருந்தன்மையாக கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டினா தான் அதை நமக்கு சொந்தமாக்கிக்க முடியும். இது கவர்மெண்ட்டோட ரூல்ஸு. ஸோ அதனால் ஸோ அந்த வீடுக்கு டேக்ஸ்ன்னு பார்க்கும்போது சம் லேக்ஸ். ஸோ அது கொஞ்சம் பெரிய தொகையாக இருக்கிறதுனால நாங்கள் இன்னும் அந்த வீடை நாங்கள் டேக்ஸ் கட்டி எங்கள் கைக்கு நாங்கள் வாங்கிக்கல. ஸோ நாங்கள் டைம் கேட்டிருக்கோம். இப்போ 1 இயர் ஆயிடுச்சு. ஆஃப்டர் சூப்பர் சிங்கர் 1 இயர் மேலே ஆயிடுச்சு. நாங்கள் இன்னும் கொஞ்சம் டைம் கேட்டிருக்கோம். ஃபுல் அமௌண்ட் எங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எங்களால் கொடுக்க முடியும். ஏன்னா மோர் தென் 15 lakhs டேக்ஸுங்கிறது. ஸோ அதனால் நாங்கள் ஃபுல்லாக எப்போ கட்டிட்டு அந்த வீட்டுக்கு போனாலும் அதை நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். 60 லட்சம் வீடு என்னால் வாங்க முடியலை, 20 லட்சம் கட்ட சொல்கிறாங்க. நாங்கள் ஏழைங்க, ஏதோ திறமையில் ஜெயித்தோம், 20 லட்சம் என்னால் கட்ட முடியலை அப்படிங்கிற. அப்புறம் விசாரித்து பார்த்தா அதை விற்கிறதுக்கும் ட்ரை பண்ணால் 20 லட்சத்துக்கு தான் கேட்குறான். பெருமையாக பரிசு 60 லட்சம்னு அந்த இவங்க டிவிக்காரங்க சொல்லுவாங்க. ஆக எந்த அளவுக்கு நான் சொல்வது, இந்த பிஜேபி எதிர்ப்பதற்கு காரணமே இவனுடைய குறியே ஏழை தான், ஏழை மக்கள் தான். வரியில் இவனுடைய குறி ஏழை மக்கள் மீது தான். அதுதான் நிர்மலா சீதாராமன் கணவரே அவருக்கு எதிராகவும் பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிராகவும் குரல் கொடுப்பதற்கு காரணமே தான். கொஞ்சம் கூட இரக்கங்கிற எண்ணமே இவங்களுக்கு இல்லாமல் போச்சு பிஜேபி. அதனால தான் சொல்லுகிறேன், பிஜேபிக்கு நீங்கள் மக்களை இந்தளவு இது பண்ணிங்கன்னா, துன்புறுத்துனீங்கன்னா உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். உங்களுக்கு முதல் எதிரி நாங்கள் தான். இப்படியா? எதில் ஏழை இதில் போயிட்டு 18%, ஹோட்டலுக்கு மட்டும் 5%. அதையும் சாப்பிட்றவன் தான் கட்டுவான், ஹோட்டல் முதலாளி அவனும் கட்டுறதில்ல. சாப்பிட்றவன் கட்டுறானே, அதை ஹோட்டல் முதலாளி ஒழுங்காக ஜிஎஸ்டி கட்டுறானான்னு அதை செக் பண்ணுறதுக்கு இவங்ககிட்ட இது கிடையாது. அதை பரிசோதிக்கிறதுக்கு மெக்கானிசமே கிடையாது. 5%, ஹோட்டலில் 5%, வெளியில் பாப்கார்ன் சாப்பிட்டா 18%. உணவுப் பொருட்களிலேயே இப்படி வரியை விதித்து கொடுமை செய்து கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி. கடுமையான கண்டனத்தை எவ்வளவு தடவை தான் தெரிவிக்கிறது? திருந்தவே மாட்டீங்க, எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு தான் நீங்கள் போவீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய. இப்படியெல்லாம் ஒரு 5% போடுங்க, அந்த பாப்கார்னுக்கு ஒரு 5% போடுங்க. அது அடிப்படை உணவு இது இல்லை. அப்புறம் என்னத்தை சொல்வது? பிஜேபி திருந்த மாட்டார்கள், அவர்களை மக்கள் நிராகரித்தால் தான் அவங்க திருந்துவாங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.